ஆக்சுவலி நான் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சில வீடியோஸஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு வேறு பசி தாங்கலை வேறு. நான் கிட்டத்தட்ட 3:00 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படா சாப்பிடுவோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சம்டைமில் அந்த பசி எனக்கு தெரியல, ஏன்னா பசிச்சு ஒரு பக்கம். பட் ஆனால் இந்த ஒவ்வொரு நேச்சுரலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னோட சுற்றி ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். திடீர்னு மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு ஒரு பக்கம் பசிச்சு இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் எப்படியா இருந்தாலும் நம்ம போகிற பாதையை முடிச்சிருந்தா நம்ம போயிட்டு நல்ல நேச்சுரல். பட் அங்கே எனக்கு என்னென்னா பசியோட அந்த நேச்சுரல் பசி தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைட்டாக பிளாக்கான மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி ரோடு மழை பெய்ஞ்ச தண்ணி முன்னாடி வர லைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வண்டி எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அந்த ஃபீலை தண்ணி இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கேரளாவுக்கு போன விஷயம் ஒவ்வொரு விஷயமும் கேரளாவில் நிறைய விஷயம் நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கைவிட்ட என்னாத அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது கேரளாவில். இயற்கை, பட் அங்கே இயற்கையும் கொடுத்துருக்காங்க. இயற்கை சம்டைமில் நேச்சுரலாக அதோட வேலையும் காட்டுது. பட் ஆனால் நாம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும்னா ஸோ இந்த மாதிரி ரெயின் சீசனில் பட் நம்ம ரெயின் சீசன் போனால் தான் நம்ம த்ரில்லிங் சீசன் அனுபவிப்போம். பட் சேஃபாக போகிறது எப்பயுமே ரைடுக்கு நல்லது. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். க்ளவுடு நான் போகும்போது ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டாக. பட் நிறைய விஷயத்தை அனுபவித்தேன். இந்த மாதிரி ஜீப்பு, ஸோ இந்த மாதிரி கேரளாவில் அந்த ஜீப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணது நிறைய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும். பட் ஆக்சுவலி எனக்கு ரைடிங் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அந்த பென்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ நானும் ரேஸ் ஆகிற மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவேன். சம்டைமில் என்னோடய கம்ப்ளீட்டாக நான் மறந்துடுவேன். நான் என்னென்ன மறந்துட்டு ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபோக்கஸ் அந்த டைமுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ண ஆக்சுவலாக செய்வேன். பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆனால் நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்டரி வீடியோஸஸ் ஸோ ரெயின் வராச்சு. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே ஹோட்டலுக்கு போயிடுவோம். நானும் ஒவ்வொரு ஹோட்டலாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா என்னோடய மேப்பில் ஹோட்டலை போட்டு விட்டுட்டேன், எங்கேயா நல்ல ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம். பட் என்னென்னா நம்ம ஊர்னா எங்கே பார்த்தாலும் எங்கேயா ஒரு தள்ளுவண்டி நிப்பாட்டிருந்தேன். பட் இப்போ கேரளா போனது நான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்கும், சரி ஓகே நான்வெஜ் ஐட்டம் தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி கடையை தேடுறேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபைனலாக சரி ஒரு கடை தேடினேன். ஸோ அப்படியே சரி பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் சாப்பிட்லான்ட்டு போயிட்டேன்.